தமிழ் நேயர்களுக்கு அன்போடக்கம் நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஒரு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். திட்டமிட்டு குறிவைக்கப்படுகிறாரா சீமான், அல்லது சீமானே வந்து வலையில் மாட்டிக்கிட்டாரா? என்ன நடக்குதுன்னு புரியல. ஒவ்வொரு ஆடியோவா வெளியாகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு மேட்ரா மார்ஷல்? இதுதான் சார் மேட்ரு. இல்லை மார்ஷல், நான் அந்த விஜயலட்சுமி அந்த மேட்ரு வரும்போதே நான் சொன்னேன், இது சீமானுக்கு லாபம் தான், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னேன். பட் அவங்க கொஞ்சம் பதட்டத்தில் தான் இருந்தாங்க. கடைசியாக நாம் சொன்ன மாதிரி தான். ஸோ அது சீமானுக்கு லாபகரமாக தான் அது முடிஞ்சுது. இதுவும் சீமானுக்கு லாபம் தான். எப்போ உள்ள மேட்ரு என்னோ ஒரு மேட்ரு. அதில் என்ன ஆயிரப்போகுது? இப்போ காளியம்மாள் வந்து அவங்க செகண்ட் லெவலில் ஒரு டாப் லெவல் லீடராக தான் இருக்காங்க. தஞ்சாவூரில் அந்த போராட்டத்துலேயும் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே அஸ் யூஷுவல் கலந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை போட்டுக்கிட்டு வேறு எந்த லீடருக்காக வருதா? இதெல்லாம் ஒன்றும் ஒரு கட்சிக்கு வந்து இதெல்லாம் எந்த ஒரு நஷ்டத்தையும் கொடுத்துறாரு. கட்சியை பற்றிய பாப்புலாரிட்டி ஆக்சுவலாகிட்டே சீமான் மாதிரி இப்படி ஒரு கடாமுடா லீடர்ஷிப்பு டெவலப் ஆகுங்கிறது தான் இன்றைய காலகட்டம். மற்ற லீடர்ஷிப்பில் வந்து சீமான் லீடர்ஷிப் வித்தியாசமானது. அந்த வித்தியாசமான லீடர்ஷிப் யாருக்கு நன்மை கொடுக்கக்கூடியது? வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழினத்தின் தலைவன். அதே மாதிரி அவரோட அரசியல் வந்து சமூக நீதி அரசியல். திராவிட கட்சிகளில் குறிப்பாக கலைஞர் வர்சஸ் புரட்சி தலைவி இந்த அரசியல் போன பிறகு ஒரு சமூக நீதி எழுச்சி வருது. கலைஞருக்கு ஈர்ப்புக்குள்ளேயும் ஜெயலலிதாவின் ஈர்ப்புக்குள்ளேயும் சமூக நீதி சூறையாடப்பட்டது. அந்த கண்டாங்கிரஸ் பேக்வேர்ட் ரியாக்ஷனரி பிற்போக்குத்தனமான அந்த பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிஷனை கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மையார். ஐ கண்டம் ஜெயலலிதா அம்மையார் ஃபார் தட். அது ஒன்லி பர்சன், ஒன்லி டீம். எங்கள் டீம் மட்டும்தான் ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸை 96 இருந்தே அப்போஸ் பண்ணோம். அது சமூக நீதிக்கு எதிரான ஒரு அரசியல். இங்கே முதுகெலும்பற்றவர்கள், ஏசி ரூம் வாசிகள், அவங்களுக்கு வந்து இதை சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. நாம் அன்னைக்கு எதிர்த்தோம் அந்த பேக்கிங் கம்யூனிட்டி அரசியல். ஜெயலலிதா கலைஞர் போன பிறகு அதனால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள்லாம் இப்போ வந்து விழிப்புணர்ச்சி அடைகிறாங்க. ஒட்டோர் மேபி பேக்கிங் கம்யூனிட்டி ஜெயலலிதா கொண்டு வந்தாலும் கூட அவங்க என்ன நினச்சாங்க? அடிமைகள் தானே, அம்மாவுக்கு அடிமைகள் தானே, இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் என்ன பெரிய லீடரா, அம்மா இவரை தூக்கி போட்டு இன்னொருத்தரை கொண்டு வைப்பார், அவரை தூக்கி போட்டு இன்னொருத்தரை கொண்டு வைப்பார், தற்காலிகங்கள் தானே, டெம்பரரி தானேன்னு நினச்சாங்க. இப்போது அந்த டெம்பரரி நினச்சவங்கெல்லாம் பெரிய லீடராட்டு 500 கோடி 1000 கோடி வச்சுக்கிட்டு அந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்தும் போது அவங்க வந்து அதிருப்தி அடைகிறாங்க. என்னடா செய்கிறாங்கன்னு, என்னடா செய்யலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வாராது வந்த மாமணி மாதிரி அவங்களுக்கான ஒரு தலைவராட்டு 100% கம்யூனிட்டிஸ், நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் 2 லீஃப், நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமிக்கு சீமான் வந்திருக்கிறார். அதை அவர் கரெக்டாக பண்ணிட்டா போதும். அவர் விக்கிரவாண்டி எலெக்ஷனில் சொன்ன மாதிரி 36 லட்சத்தை 72 லட்சம் ஆட்டாக்கும்னு சொன்னார்ல, அதே மாதிரி ஆக்கிடுவார். 12 பொது தொகுதிகளில் பரையர் சமூக சகோதரர்களை நிறுத்தணும், 6 தொகுதிகளில் தேவேந்திர குல வேளாளர்களை நிறுத்தணும், 3 நாளில் அருந்ததியர்களை நிறுத்தணும். இந்த மாதிரி அவர் பண்ணிட்டாலே இந்த 3 கம்யூனிட்டியிலேருந்து அவருக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஆதரவு வளையம் வந்துடும். நீங்கள் அதைத்தானே இவர் ரஞ்சித் கேட்குறாரு. ரஞ்சித்தால் அதை செய்ய முடியாது, சொல்ல தான் முடியும். அதை சீமான் வந்து ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. சொல்கிறவரும் இதை செய்துட்டாருன்னா இது அவருக்கு பெரிய பூஸ்டை கொடுத்துரும். இந்த வீடியோ, இது ஆடியோ, இதெல்லாம் ஒரு மேட்ரா மார்ஷல்? இந்த ஆடியோ வெளியாகிறதுக்கு பின்னணியில் திமுக தான் இருக்குன்றாங்க. அது மாதிரி உங்களுக்கு எதுவும் ஆளுங்கட்சி தொடர்புடைய ஏஜென்சிஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் அது கிடச்சி அதை வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்க நாம் சொல்கிற இந்த பாணியில் அவங்க கையில் தான் அன்னைக்கு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த விளிம்பு நிலை மக்கள், அந்த அட்டவணை பிரிவு சகோதரர்கள் வாக்கு அவங்கள்ட்ட தான் அதிகம் இருக்குது. அதை சீமான் குறி வைக்கிறதுனால அவங்க சீமானை டார்னிஷ் பண்ண நினைக்கலாம். பட் சீமான் இதை பற்றியெல்லாம் கவலைப்படவே கூடாது. தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். கன்ஷிராம் மாதிரி நிதிஷ்குமார் பாணியில் அந்த யாருக்கு நம்ம அரசியல் நிற்கணுமோ அந்த அரசியலை அவர் பண்ணணும். ஒரு எளிய குடும்பத்தில் வந்தவங்கிறத முன்னிறுத்தணும். அதனால் எளிய மக்களின் துயரங்கள் தனக்கு தெரியுங்கிறத முன்னிறுத்தணும். ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்து விவசாயிகளின் துயரம் எனக்கு தெரியுங்கிறத முன்னிறுத்தணும். தானே வளர்ந்து வந்தவங்கிறத அவர் ப்ரொஜெக்ட் பண்ணணும். எப்படி அவர் தனித்தே போட்டிங்கிறத 234லையும் தனித்தே கேண்டிடேட் பண்ணுவோங்கிறதையும் அவர் நிலைநாட்டணும். அதில் தான் அவருக்கு மக்கள் அவரை விரும்புகிறாங்க. பாருங்கள், கொஞ்சம் ஒரு
கொஞ்சம் ஒரு விசிறு தட்டினதுமே வந்து ஒரு பின்னடைவில் இருந்து காட்ஸ் கிரேஸ் அவர் வந்து தப்பிட்டார். அது எடப்பாடி பழனிசாமி தரப்பு விரித்த வலையிலேருந்து அவர் கிழிச்சிட்டு வந்துட்டார். அது சப்போஸ் விக்கிரவாண்டியில் இல்லாமல் கணிசமான சீட்டுக்கு ஜெனரல் எலெக்ஷனில் போயிருப்பாருன்னா விக்கிரவாண்டி நிலமை வந்துன்னா என்ன ஆயிருக்கும் சீமான்? விஜயகாந்தாவது வெற்றி பெற்றி எதிர்க்கட்சி தலைவராகி அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போனார். சீமான் அந்த வெற்றி கூட சீமானுக்கு கேள்விக்குறியாயிருக்கும். ஏன்னா அது காட்ஸ் கிரேஸ் தான். சீமானுக்கு ஒரு கடவுள் அருள் இருக்குது. அதனால தான் 30 சீட்டு போடலான்னு இருந்தவர் 234 சீட்டு போட்டு ஒரு ஹோப்பை கொடுத்தாரு. முத வந்தது 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போதே வந்துட்டார். அந்த ஹோப்பை கொடுத்தாரு. அந்த 234 போட்டால் தான் அவர் ஹோப், அவருக்கு காட்ஸ் கிரேஸ் எப்படியோ வந்து அவர் கிடச்சிருது. அதே மாதிரி பலரும் அவரை சுற்றி இருக்கிறவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்ம என்ன செய்ய முடியும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் நமக்கு இஷ்யூ இல்லை, 4% ஓட்டு தான் நமக்கு வரும்னு சொல்லும்போது அவர் ஒரு டிசிஷன் எடுத்தார். காங்கிரஸும் பிஜேபியும் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணின்னு எடுத்தார். அந்த ஸ்டாண்டை எடுக்காமல் இருந்திருப்பாருன்னா அவர் 4%க்கே போயிருப்பார். அப்படி ஒரு அதிரடி ஸ்டாண்டை எடுத்து 8.2 மடங்குக்கு மேலே ஏறி போயிட்டார். நானே சொன்னேன், மக்களவையில் 2 மடங்கு போயிட்டாருன்னா சட்டமன்றத்தில் 3 மடங்கு போவாருன்னு சொன்னேன். எடுத்து பாருங்க, நான் 2 மடங்கு தான் சொன்னேன் மக்களவையில். அப்படி 2 மடங்கு மக்களவையில் வந்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் 3 மடங்கு போவாருன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ வந்து காட்ஸ் கிரேஸில் அவர் தப்புனது எடப்பாடி தரப்பில் இருந்த வலையிலிருந்து வலையை கிழிச்சிட்டு வந்துட்டார். அது விக்கிரவாண்டி அவருக்கு ஒரு நன்மையை கொடுத்துட்டு, விக்கிரவாண்டியில் அவர் இன்னும் நமக்கு தனிச்சையாக போட்டிட்டா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கலக்கம் கூட ஒரு வேளையில் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவர் அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு, அந்த போராட்டத்துக்கு ஆதரவுன்னு சொன்னார். அது அவருக்கு ப்ளஸ் தான், 26ல் ப்ளஸ் ஆகிறோம். அந்த இதுக்குள்ளே போனது அவர் அதிமுக ஓட்டு ஹெவியாக வரும்னு எதிர்பார்த்தார். அடுத்தால அந்த கள்ளக்குறிச்சி அந்த இதுக்கு பிரபல நடிகர் விஜய் வந்து போனதும், அந்த கூச் ட்ராஜடி சாராய சாவுகளுக்கு விஜய் போனதும் அதுவும் நமக்கு ஒரு ஹைலைட் ஆகிடுச்சு அப்படின்னு தம்பி விஜய் அந்த மாதிரிலாம் அவர் சொல்ல ஆரம்பித்தார். கடைசியாக ரிசல்ட்டை பார்த்தா எடப்பாடிக்கு ஓட்டு ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. எடப்பாடி எந்த ராமதாஸுக்கு ஓட்டு போகக்கூடாதுன்னு நினச்சாரோ அந்த ராமதாஸுக்கு 57 பூத்தில் அதிகம் வந்துட்டு, நான்வன்னியர்லாம் அப்படியே மு.க. ஸ்டாலின் முன்னாடி போயிட்டாங்க. நான் சொன்னது மாதிரி அந்த ஆம்ஸ்டாங் மரணமோ அந்த சாராய சாவோ ஒன்றும் உதயசூரியனை பண்ணாது. 55% வாக்குக்கு மேலே வருவாங்கன்னு 63% வந்துட்டார். சீமானுக்கு இதில் படித்த பாடம் என்னென்னா, வாக்கை நிரூபிக்காத விஜய்க்கு வாக்கு கிடையாது. அவர் கையில் இல்லாத வாக்கை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? எங்கள் அண்ணன் சிவாஜி கணேசன் அவங்களுக்கு ஜானகம்மையார் 50 சீட்டு கொடுத்தாங்க. அவர் கையில் வாக்கு கிடையாது. கொஞ்சம் பிரமுகர்கள் இருந்தாங்க, அதுலேயும் கொஞ்சம் ஒரு நின்றுட்டாங்க. கொஞ்சம் பிரமுகர்கள் தான் அவரோட வந்தாங்க. அதில் அவர் ஒரு பிரமுகர் 2வது இடம் திருவையாறில் வந்தார். விஜய ரகுநாத தொண்டைமான் அவர் வந்து டெபாசிட் எடுத்தார். சிவாஜி மன்றத்தில் ரொம்ப ஆக்டிவாக உள்ள ராதாகிருஷ்ணன் அட்வொகேட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவர், அவர் ஒரு 20,000 ஓட்டு எடுத்தார். அன்னைக்கு உள்ளது 20,000 நல்ல ஓட்டு 89ல். 3வது தான் வந்தார் அவர். 2வது முதல்ல மோசஸ், 2வது தர்மராஜ், 3வது ராதாகிருஷ்ணன், 4வது தான் ஜெயலலிதா ஜானகிணிலே 2வது வந்தார். 3 பேர் தான் சிவாஜி மன்றத்திலே ஓட்டு எடுத்தாங்க. மற்றவங்களாம் 2000 ஓட்டு, 4000 ஓட்டு, 5000 ஓட்டுன்னு ரொம்ப மோசமான ஓட்டு எடுத்தாங்க. ஏன்னா ஓட்டை நிரூபிக்காத ஒருத்தருக்கு, இஷ்யூ இல்லாதவருக்கு ஓட்டு வராது. நீ கூட்டம் வரும். சிவாஜி வரும்போது என்டர் த ஹீரோன்னு பெரிய அளவில் இந்தியா டுடே போன்ற பிரபல ஆங்கில பத்திரிகைகள்லேயே இந்தியாவே அது இருந்தது. ராஜீவ்காந்திக்கு எதிராக ஒரு பெரிய மாநாடு சென்னையில் கூட்டதும், அந்த மாநாடை நான் பேசும்போது அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட பல சகோதரர்களும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இன்னைக்கு அதை பார்ப்பாங்க, கேட்பாங்க. எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்திக்கிட்டு இஷ்யூ இல்லாமல் 50 சீட்டு ஜானகிட்ட வாங்கிக்கிட்டு ஜானகி அம்மையாரையும் அவர் புல் டவுன் பண்ணிட்டார். ஏன்னா அவரால் பலம் நிரூபிக்காதவங்க எப்படி ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? இப்போ விஜயகாந்த் ஜெயலலிதாவை சீஃப் மினிஸ்டர் ஆக்கினாருன்னா 8.3% ஓட்டு நிரூபிச்ச ஓட்டை அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணார். இதுவும் விக்கிரவாண்டியிலையும் விஜய்க்கு ஒன்றும் இல்லை, போலரைசேஷனில் விஜய் நத்திங்கிறத சீமான் உணர்ந்திருப்பார். அதே மாதிரி எடப்பாடிக்கும் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு உணர்ந்திருப்பார். எடப்பாடிக்கு ஓட்டு இருக்கு, 35% ஓட்டு அங்கே இருக்குது. ஆனால் அந்த ஓட்டு அவர் கண்ட்ரோலில் இல்லை, அது வன்னியர் நான் வன்னியர்னு போலரைஸ் ஆகுது. அப்போ எடப்பாடிக்கு உள்ள அந்த 20% ஓட்டுலே 8 வந்து வன்னியர் கம்யூனிட்டி கொடுத்த ஓட்டு. வன்னியர் பெல்ட்டா தான் எடப்பாடி வந்து சேலத்தில் 38, விழுப்புரத்தில் 35, கள்ளக்குறிச்சியில் 40, சிதம்பரத்தில் 35, இப்படி ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறாரு. இன்னொன்று சொல்லலாம், இதே சிதம்பரத்தில் ஜெயலலிதாவும் ரஜினிகாந்தும் சேர்ந்து டெபாசிட் இழந்தாங்க. எடப்பாடி அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு 35% வாக்கு எடுத்திருக்காரு. இது ரஜினிகாந்துக்கும்
பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு இஷ்யூவுக்கு மாறா ஓட்டு கிடையாதுங்கிறது ரஜினிகாந்த் ஒரு எக்ஸாம்பிள். அப்ப இதெல்லாம் வெளியே வரவும் சீமான் வந்து ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி எடப்பாடி கிடையாது, பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு கிடையாது. நாளைக்கு பலம் நிரூபிச்சுட்டு, இது நான் விஜய்க்கு எதிராக பேசல, நாளைக்கு விஜய் அந்த மாதிரி பலம் நிரூபிச்சுட்டாருன்னா அது அவருக்கான ஓட்டு. பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஓட்டு இருக்குன்னு பத்திரிகைகள்ல பணம் கொடுத்து சிலர் எழுத வைக்கிறதெல்லாம் அண்ட புழுகு, ஆகாச புழுகு, பச்சை பொய், மோசடி, எலெக்ஷன் கமிஷன்லாம் அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ சீமான் வந்து இதுலயும் தெளிவாயிட்டாரு. ஸோ இந்த ரெண்டுமே சீமானுக்கு வந்து காட்ஸ் கிரேஸ் கிடைச்சது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவர் என்ன செய்யணும்னா 214 தொகுதியிலும் வேட்பாளர் போடணும். சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக ஒரு சமூக நீதி புரட்சியை தமிழ் மண்ணில் கொண்டு வரணும். தாளக்கடப்பாறை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில அவர் இந்த களத்தை ஆடினாருன்னா தேவையானவங்க சீமானை தூக்கி விடுவாங்க, சீமான் அந்த தேவையான அந்த பசியப்ப ஜாதிகளை தூக்கி விடுவாரு. அது கரெக்டா போகும். அதைத்தான் நாம சீமான்ட்ட எதிர்பார்க்கிறோம். சமூகநீதி புரட்சியை தமிழ் மண்ணில் சீமான் செய்யணும். அதற்குள்ள துணிச்சலும் அறிவும் ஆற்றலும் இயல்பாட்டே அதுக்குள்ள தன்மையும் வேணும் ஒரு மனுஷனுக்கு. அந்த தன்மையும் சீமானுக்கு இருக்குன்னு சொல்லும்போது சீமான் அந்த வியூகத்தை எடுத்து 26ல் அவர் வந்து 2 மடங்குன்னு சொல்றாரு. கண்டிப்பா 2 மடங்குக்கு மேலேயே வந்து அவர் வந்து சாதிக்க முடியும். அதற்கான சமூக அரசியல் சூழ்நிலை அதுக்குள்ள இருக்குது. 214 நிற்கணும், தனிச்சு நிற்கணும், சமூக நீதி புரட்சியை இது பண்ணும். இதை இன்னொருத்தர் இவரை பார்த்து காப்பி அடிச்சாலும் அது சீமானுக்கு தான் அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா இவர் தான் இதுல ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னா வாராரு. ஸோ வேற யார் காப்பி அடிக்க வந்தாலும் அந்த ஒரிஜினல் சீமானுக்கு தான் அந்த அந்த பலன் கிடைக்கும். அதை வந்து சீமான் கட் அண்ட் ரைட்டா தெளிவா துணிச்சலா கொண்டு போனா ஒரு மிகப்பெரிய சக்தியா 26ல் மலர்வார். மீனவர்கள், ஆசாரிமார், முத்தரையர்கள் இவங்களெல்லாம் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ணாருன்னா அது வந்து ஒரு தமிழ் மண்ணில் வந்து ஒரு சமூக நீதி அரசியல் புரட்சியாட்டே இருக்கும். அந்த புரட்சியாளராட்டே அந்த இடத்துக்குள்ள சீமான் கருதப்படுவார். அதற்கான துணிச்சலும் சாதுரியமும் அறிவும் ஆற்றலும் கொண்டவர் தான் சீமான். அதை நான் மறுக்கல. வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் அவருக்கு ஒரு பொதுத்தள தமிழனுங்கிற ஒரு இமேஜ் கிடைச்சிருக்குது. அந்த பொதுத்தள இமேஜை ஒரு சமூக நீதி புரட்சிக்கு அவர் பயன்படுத்தணுங்கிறதான் என்பவரோட விருப்பம், எதிர்பார்ப்பு. ஆக்சுவலி கொள்கை ரீதியாக வந்து நான் மோடி 2029 பிரதமர் ஆகணும்னு இந்தியாவில் வரையும் உழைச்சிட்டு இருக்கிறேன், தமிழ்நாட்டுக்குள்ளேயும் உழைச்சிட்டு இருக்கிறேன். பட் நான் பொது வாழ்க்கையில் வந்தது ஒரு சமூக நீதிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அந்த பொது வாழ்க்கைக்குள்ளே நான் வந்தேன். அது டாக்டர் ஐயாவுக்கு என்னை பற்றி நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். ஐயா அவர்களுக்கு இன்னும் அவர் ஆரோக்கியமாக இருந்து வில் பவரோட அரசியல் பண்ண வாழ்த்துக்கிறேன். அதே வேளையில் அவருக்குள்ள முரண்பாடுகள்ல நான் வந்து மனிதநீதிக்கு மனிதநீதிங்கிற அடிப்படையில் தான் அவரை 2009 தோக்கடிச்சேன். 2019 அவரை தோக்கடிக்கக்கூடிய என்னோட நாலேஜ் ஒர்க்கை செய்தேன். அதே வேளையில் 98 அவருக்கு அந்த அரசியல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அழிய இருந்த கட்சியை காப்பாற்றினதும் ரவீந்திரன் துரைசாமி தான். அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும். 86 வயசு ஆகுது. அவர் பெருந்தன்மையோட 98 என்னோட சாதனையை ஒத்துக்கிட்டாதும் அவரோட மனப்பக்குவம். பட் 86 வயசான டாக்டர் ஐயா வில் பவரோட இன்னும் தமிழ் மக்களுக்கும் வன்னிய சமூகத்துக்கும் பாடுபட்டு வன்னியர்களின் உறுதியான தலைவராக மிளறதுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் கூட நான் வந்தது சமநீதி அடிப்படையில் தான். அவர் கூட நான் வந்தேன். எம்பி ஆவேன், எம்எல்ஏ ஆகலாம், அவர் கூட நான் வரல. எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை நான் ஆதரித்தது கூட 2004 திருமாவளவன் ஆதரிக்கணும்னு ரஜினிகாந்த் கிட்ட சொல்லி இவர் தடா பெரியசாமி ஆதரிச்சு டெபாசிட் இழந்ததெல்லாம் நான் இன்னைக்கும் பதிவு பண்ணுறேன். நான் அதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஜெயத்ரட்சன்கிட்ட பேசினேன், பலர்கிட்டையும் பேசினேன். அவங்க குடும்பத்தை சேர்ந்த திருமதி லதா ரஜினிகாந்த் அம்மையார் கூட அந்த வியூகங்களை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. யாரோ இவரை மிஸ்கைட் பண்ணாங்க, அவர் தடா பெரியசாமி போய் ஆதரிச்சிட்டாரு. அதற்கு பிறகு அவர் அரசியல் களத்துக்கு வருவார்னு சொல்லும் போதும் ரஜினிகாந்துக்கு பாப்புலாரிட்டியை சமூக நீதி புரட்சிக்காக தான் நான் பயன்படுத்த நினைச்சேன். 10 முத்திரையர் கேண்டிடேட் போடணும்னு சொன்னேன், 10 யாதவர் கேண்டிடேட் போடணும்னு சொன்னேன். அந்த 10 யாதவர்களையும் நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு நான் பேனல் தயார் பண்ணி தந்துடுவேன்னு சொன்னேன். 10 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்டயே வந்து ரஜினிகிட்ட டிக்கெட் வாங்கித்தாங்கன்னு என்கிட்டே வந்து ஒரு 10-12 யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்தாங்க. வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய வந்தாங்க. கொங்கு மண்டலத்தை சேர்ந்த வெள்ளாள கவுண்டர் தான் ரஜினிகிட்ட. நான் சமநீதிக்காக நான் யாதவர் முத்திரன்னு வந்தாலும் கூட என் கூட அதிகம் வந்தது வெள்ளாள கவுண்டர்கள் வந்து ரஜினி சிஎம் ஆயிடுவாருன்னு நிறைய வந்தாங்க. அதையும் தாண்டி முத்திரையர்கள் என்னை வச்சு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்தினாங்க. அப்போல்லாம் நான் மதுரையிலெல்லாம் ரஜினி ஃபங்க்ஷன் போனோன்னா 7000-10,000 பேர் வருவாங்க.
அது கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது தானே ஒருத்தருக்கு வர்றதும் காசு கொடுத்து ஒருத்தர் தன்னை உருவாக்குறதுக்குள்ள வித்தியாசம் பெருசுங்கிறது நமக்கு தெரியும். எனிவே நாம அன்னைக்கு ரஜினி பின்னாடி போனோம்னா சமூக நீதி சூறையாடலை பெருச்சாலியை வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி அடிப்பண்ணு தான் நம்ம அந்த கொள்கையை சொல்லிக்கிட்டு தான் போனோம். ஏன்னா நம்ம ஐயா வைகுண்டர் பூமியிலிருந்து வந்தவன், தாளக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிறதுல நம்ம தெளிவாக செயல்படக்கூடியவன். ஏன் சகோதரர் தொல் திருமாவளவன் தான் வட தமிழகத்தில் வெற்றி வீரர், பரையர் சமூகம் தான் வட தமிழகத்தில் டிசைனிங் ஃபேக்டர்னு தமிழ் மண்ணில் எந்த பெரியாரிஸ்ட் சொல்லியிருக்காங்க காட்டுங்க? போலி பெரியாரிஸ்ட் யார் சொல்லியிருக்கா? இதை கொஞ்சம் ஒருமையில கூட நான் சொல்றது கடமைப்பட்டவன். அந்த அளவுக்கு போலி பெரியாரிஸ்டுகள் மலிஞ்சு போனாங்களே. ஏதாவது பெரியாரிஸ்ட் சொல்லியிருக்காரா? தமிழ் மண்ணில் வட தமிழகத்தில் வெற்றி வீரர் சகோதரர் தொல் திருமாவளவன் ஒன்றும் பரையர் சமூகம் தான் டிசைனிங் ஃபேக்டர்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் மோடியை நீச்சுன்னு சொல்லும் போது யாருக்கு வலிக்குது? நாம தானே மணிசங்கரையரை லீச் எச்சி பயன்னு சொன்னோம். மோடியை இழிவான தொழில் செய்தவர் ஏன் மணிசங்கரும் இவங்க நம்ம பிரியங்கா காந்தியும் அல்பேஷ் தாகூரும் அத்வானியும் வாஜ்பாயும் நீச் பொலிட்டிக்ஸ்னு சொன்னாங்களா? ஏன் மோடியை சொன்னாங்கன்னு சொல்லும்போது நமக்கு தான் அந்த சமநீதி குரலாட்டு லீச் மணிசங்கரையர், எச்சிப்பய மணிசங்கரையர்னு நம்ம தான் அதுக்கு பதிலடி கொடுத்தோம். அந்த வகையில் இன்னைக்கு சகோதரர் சீமான் சமநீதி புரட்சி செய்வாருன்னா நான் கொள்கை அடிப்படையில் அவருக்கு மாறுபட்டவனாலும் சமநீதி புரட்சிங்கிற அடிப்படையில் அவருக்கு என்னுடைய பாப்புலாரிட்டி, என்னுடைய ஆதரவு கரங்களை நான் நீட்டதுக்கு தயாராக இருக்கிறேன். ஐடியாலஜிக்கலி டிஃபரெண்ட் தான். அவர் வச்சு எனக்கு எது ஆக வேண்டியதும் இல்லை, ஆனால் அவர் வச்சு எனக்கு எதுவும் ஆக வேண்டியதும் இல்லை. ஆனால் அவர் சமநீதி புரட்சி இதை செய்வாருன்னா நான் முழு மனதோட ஆதரிக்க தயாராக இருக்கேன். விஜய் மாநாடு போட போறாராம். விஜய் மாநாடு போடுறது வரவேற்கிறோம். அரசியலுக்கு வரணும், அவர் பலத்தை நிரூபிக்கணும். பலத்தை நிரூபிக்காம அவர் யாரும் ஏமாறுவாங்கன்னு நினைச்சா அரசியல்வாதிகள் ஏமாற மாட்டாங்க. அவரை 30 சீட்டுக்கு தான் மதிக்கிறாங்க. ஒரு சில தலைவர்கள் 12 சீட்டுக்கு மதிப்பாங்க. 30, 12க்கு மேலே அவரை மதிக்க மாட்டாங்க. பலத்தை நிரூபித்து அவர் வந்துட்டாருன்னா பலத்துக்கு தக்கன மதிப்பு கிடைக்கும். இந்த பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஒன்றும் பெரிய மரியாதை கிடைக்காது. பலம் நிரூபிக்காத ஏசி சண்முகத்துக்கு 6 சீட்டு தான் முதலியார் ஓட்டுக்கு கலைஞர் கொடுத்தாரு. கண்ணப்பனுக்கு 5 சீட்டு தான் கொடுத்தாரு. ஸோ ஒரு அடையாள அரசியலுக்காக பலம் நிரூபிக்காதவங்களுக்கு சிங்கிள் டிஜிட் ஓட்டு தான் வரும். இவர் ஒரு சினிமா நடிகர்னால பலம் நிரூபிக்காம யாருக்கிட்டையாவது போனாங்கன்னா ஒரு சிலர் 30க்கு மதிப்பாங்க, ஒரு சிலர் 12க்கு தான் மதிப்பாங்க. அது அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு. ஆனால் யாரும் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த டைம் வரும்போது 30 சீட்டு வாங்கிட்டு போங்கம்பாங்க. அந்த டைம் வரும்போது 12 சீட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. திமுக அவரை மதிக்கவே இல்லை. சிஏஏக்கு எதிராக அவர் அறிக்கை விட்டதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. 39 சீட்டும் விஜய் ஒரு பொருட்டா நினைக்காம தான் திமுக ஜெயித்தாங்க. 11ல இருந்தே விஜய்க்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு திமுக அதில் ரொம்ப கிளவராக பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் 214லையும் தனிச்சு போட்டிக்கிட்டு கமல்ஹாசன், விஜயகாந்த் மாதிரி பலத்தை நிரூபிச்சுட்டு அடுத்த கட்டத்தை விஜய் பார்க்கலாம். இதான் நான் இதை பலத்தை நிரூபிக்கதை அவர் 2024 பலம் நிரூபிக்கலான்னு நான் சொன்னேன். நல்ல ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லாத களம், அதனால பலத்தை நிரூபிக்கிறதுக்கு சரியான ஒரு களம்ங்கிறத நான் சொன்னேன். அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான அரசியல் ஆலோசகர்கள் நான் ஏதோ மோடியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக விஜய்க்கு இதை சொல்றேன்னு சொல்லி அவங்க மோடி மேல உள்ள பயத்துல விஜய் கட்சி ஆரம்பிச்சா அது மோடிக்கு இங்க சீட்டு வந்துடும்னு கருதி அவங்க அன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள வராமலே ஒதுங்கி போயிட்டாங்க. 39 சீட்டு கமல்ஹாசன் மாதிரி போல்டா போட்டிருக்கலாம். அந்த போல்ட்னஸ் இல்லாம கோழைத்தனமான அரசியல் ஆலோசகர்களால் ஒதுங்கிட்டாப்புல. அப்போ எதுக்கு பாராளுமன்றத்துக்கு டைம்லேயே ஒரு லெட்டர் பேட் கட்சியை வச்சிருக்கணும்? அப்போ அர்த்தம் இல்லைல்ல. நீங்கள் கட்சி அப்போ விஜயகாந்த் மாதிரி 8 மாதம் முன்ன கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. பார்லிமெண்ட்டுக்கு முன்னே கட்சி ஆரம்பிப்பீங்களாம். பாராளுமன்றத்தில் கேண்டிடேட் போட்டால் அது மோடி ஜெயித்துருவார். ரவீந்திர துரைசாமி சொல்கிறது மோடியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக போடுற சதி திட்டம். அப்போ மோடி பிரதமராக இருக்கிறது வரை கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எங்கள் ஸ்டாலின் காங்கிரஸை விட்டு அசையும். எனிவே அவர் பாடு அவர் எப்படி சந்திக்கிறாருங்கிறது அவரும் அவரை சார்ந்தவர்களும் செய்ய வேண்டியது. பட் பாப்புலாரிட்டி உள்ளவங்களுக்கு ஒரு ஓட்டு வலிமை உண்டு. நான் விஜயை குறைச்சி மதிப்பிடலை. அதை விஜயகாந்த் நிரூபிச்சிருக்கிறாரு, கமல்ஹாசன் நிரூபிச்சிருக்கிறாரு. இவர் பாராளுமன்றத்துக்குள்ளே துணிச்சலாக வந்திருக்கணும். அலைக்கு பயந்தவன் என்னைக்கு கடலில் குளிச்சு விட முடியும்? பாராளுமன்றம்னா நான் பலகீனமானவன், பலகீனப்பட்டுருவேன், அங்கே ராகுல் காந்திக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கோழைத்தனமாக ஒரு மனவலிமையற்ற ஒரு தன்னம்பிக்கையற்ற அரசியல் பண்ணால் என்ன நியாயம்? அதைத்தான் நான் விமர்சனம் பண்ணுறேன். அடுத்து நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகிற இருக்கிறீங்க, எப்படி வாரீங்க, என்ன ரூபத்தில் வாரீங்கிறத விஜய் தான் சொல்லணும்.
அதை சொல்றதுக்கு முன்னாடி அவரை பற்றி நம்ம கமெண்ட் பண்றதோ அவரை பற்றி பேசுறதோ எதுவும் சரியா இருக்காது. மற்றவங்களும் அது தெளிவில்லாம யானை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி பார்க்குறாங்க. மாநாட்டில் கூட அவர் நான் விஜயகாந்த் பாணியில் வரேன், கமல்ஹாசன் பாணியில் வரேங்கிறத சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். ஒரு வேளையில் ஒரு ரஜினிகாந்த் பாணியில் திரும்பியே ரிட்டர்ன் ஆகவும் செய்யலாம். என்ன செய்யறாரு நமக்கு தெரியாது. அவர் தன்னை தெளிவுபடுத்திட்டு அதுக்கு பிறகு விஜயை பற்றி பேசுவோம். பலம் நிரூபிக்காத சிவாஜி கணேசனுக்கு அதிமுக இரட்டையில பிளவுல ஜானகி அம்மையார் அவங்க பிளவு, கட்சி பிளவு. சிவாஜி காங்கிரஸை விட்டு வந்தார், கை சின்னம் மூப்பனாட்டம் தான் இருந்தது. அவர் 20% வாக்கு எடுத்துட்டாரு. சிவாஜி இருக்கும்போது 17 எடுத்த ஐயா மூப்பனார் காமராஜ் ஆட்சியம் போட்டு 20% வாக்கை எடுத்துட்டாரு. சிவாஜியால காங்கிரஸுக்கு நஷ்டம் இல்லை. ஸோ ஜானகி அம்மையார் 50 சீட்டு கொடுத்து சிவாஜியால் நஷ்டப்பட்டார். சிவாஜி ரசிகர்கள் தான் இருந்தாங்க, அபிமானிகள் தான் இருந்தாங்க, வாக்காளர்கள் இல்லை, ஓட்டர்ஸ் இல்லை. ஸோ விஜய் பலம் நிரூபிக்காம யாராவது சீட்டு தருவாங்கன்னு நினைச்சா அந்த டைம் வரும்போது மிகப்பெரிய ஒரு ஷாக்கை விஜய் சந்திப்பார். அந்த டைம் வரும்போது 30 சீட்டில் நின்றுடுங்கன்னு ஒரு கட்சி சொல்லும், 12 சீட்டுக்கு மேலே உங்களுக்கு தர முடியாதுன்னு இன்னொரு கட்சி சொல்லும். அது ரூட் ஷாக்காக தான் விஜய்க்கு இருக்கும். காரணம், பலம் நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமி, பலம் நிரூபிக்காத விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்தா அவருக்கு பலகீனம், யாரும் அவர் கூட வரல, அதனால அவர் கொடுக்குறாருங்க விமர்சனத்தை தான் நாம முன்வைப்போம். ஸோ விஜய்கிட்ட நாம எதிர்பார்க்கிறது அவர் பிரைமரி ஃபோர்ஸா சபார்டினேட் ஃபோர்ஸா அவர் சொல்லணும். சொன்ன பிறகு அவரை பற்றி பேசலாம். மேல நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ வலைத்தளங்கள்ல விஜய்க்கு வியூஸ் இல்ல, விஜய்க்கு வெரி புவர் வியூஸ். ஏதோ விஜய் பற்றி பேசுறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. வலைத்தளங்கள்ல விஜய்க்கு வியூஸ் இல்ல. 4 தொலைக்காட்சியில விஜய் பற்றிய டிபேட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். வலைத்தளங்கள்ல வியூஸும் இல்லை. நான் எதுக்கு காத்திருக்கோம்னா விஜய் அவருக்கு நிலைப்பாட்டை சொல்லிட்டு அதுக்கு பிறகு பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி பேசுறது சும்மா ஜாலியா என்னத்தையாவது பழைய வரலாறுகளை, சிவாஜி எப்படி போனாரு, நம்ம சொல்லியும் சைனைட் சாப்பிட்டு சரத்குமார் எப்படி திருமங்கலத்தில் 3 இலக்கத்தில் போனார், ரஜினிகாந்த் எப்படி தனக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு டெபாசிட் இழந்து போனாருங்க தான் பழைய வரலாறுகளை நம்ம சொல்கிறோம். பட் விஜயகாந்த் அவர் சாதிச்சிருக்காரு இதில் தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த விஜயகாந்த் பாணியில் அவர் சாதிக்க விஜய் வருவாரா, இல்லை அவர் வேற ஏதாவது குறுக்கு வழியில பலன் நிரூபிக்காதவருக்கு யாராவது ஏமாந்து சீட்டு தர மாட்டாங்களான்னு பார்ப்பாராங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் முடிவு பண்ணாதவரை நாம இல்லை, யாருனாலும் யானையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி தான் விஜய் கூட இருக்கவங்களே யானையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி தான் விஜய் பார்க்க முடியும். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.